Hello everyone. Today we are going to see the topic chain rule. So chain rule ஓட ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு men அப்படிங்கிறத நம்ம mன்னு டினோட் பண்ணுறோம், டேஸுங்கிறத டீன்னு சொல்லுவோம், டைம் ஆர் ஹவர்ஸை வந்துட்டு டீன்னு டினோட் பண்ணுறோம், ஒர்க்குங்கிறத டபிள்யூன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னன்னா m1 d1 t1 டிவைடட் பை w1. ஓகேவா? ஸோ எவ்வளோ men ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ், எவ்வளோ டைம் டிவைடட் பை டோட்டல் ஒர்க் என்ன ஈக்குவல் டு அதாவது ரெண்டு சினாரியோ வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அதான் செயின் ரூல். ஸோ ஒரு சினாரியோ இது, இன்னொரு சினாரியோ வந்துட்டு m2 d2 t2 டிவைடட் பை அவங்களோட டோட்டல் ஒர்க் என்ன w2. ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா m1 d1 t1 w2 அதாவது செகண்ட் சினாரியோவோட ஒர்க்கு அதுக்கு ஈக்குவல் டு m2 d2 t2 தென் ஃபஸ்ட் சினாரியோவோட ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1, 40 boys paint a house in 96 days by working 9 hours per day. How many hours per day 48 boys need to work so they can paint the house in 45 days? ஓகேவா? ஸோ ரெண்டு சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னா 40 பாய்ஸ் வந்துட்டு ஒரு ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ 96 days 9 hours per dayன்னு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஹவுஸை வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு சினாரியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 பாய்ஸ் 45 days ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு எத்தனை ஹவர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, ஒரு டேக்கு அவங்க எத்தனை ஹவர்ஸ் எடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆனால் w2 w1 அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அந்த மாதிரி கொடுக்கலன்னு சொல்லி தோணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறதோ இல்லை எதையோ ஒன்று பில்ட் பண்ணி முடிக்கிறதோ அந்த மாதிரி வந்தால் ஒர்க் டன் வந்து 1. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டாய் மேக் பண்ணுறாங்க, இல்லை டைல்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கவுண்டிங் அவங்களே இவ்வளோ டைல்ஸ் மேக் பண்ணுறோம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டு நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பெயிண்ட் ஹவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதோட வேல்யூ இதோட ஒர்க் டனை வந்துட்டு நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் 40 பாய்ஸ், அப்போ m1 வந்து 40, தென் டேஸ் வந்து 96 days, 9 hours per day, ஸோ டைம் வந்துட்டு 9 கிராஸ் இது வந்துட்டு செகண்ட் சினாரியோவோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் சினாரியோ பெயிண்ட் த ஹவுஸ் தான். ஸோ அதோட ஒர்க் டனும் 1 தான். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் சினாரியோவில் பார்த்தோன்னா 48 பாய்ஸ் 45 days, தென் எத்தனை ஹார்ஸுங்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது t2 கிராஸ் இது இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு சினாரியோட ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ அதுவும் பெயிண்ட் ஹவுஸ் தான். ஸோ அதுவும் 1 தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லாமே m1 d1 t1 இங்கே வர்றது வந்துட்டு செகண்ட் சினாரியோவோட ஒர்க். ஓகேவா? ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறனால இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வச்சும் போடலாம், இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் போடணும். தென் t2 ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 48 கிராஸ் 45. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 16 hours. ஓகேவா? ஸோ 48 பாய்ஸ் வந்து 45 daysல வந்து அந்த ஹவுஸை பெயிண்ட் பண்ணணும்னா ஒரு டேக்கு வந்துட்டு 16 hours வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம், 54 toy makers can prepare 36 toys per day. Ajay wants 416 toys. How many toy makers should be employed to get the job done in 16 days? ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு m1 இங்கேயும் ரெண்டு சினாரியோ தான். ஸோ m1 கொடுத்துட்டாங்க, இங்கே வந்துட்டு கேன் ப்ரிப்பேர் 36 daysன்னு கொடுத்துருக்காங்களா, சாரி 36 toysன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் அவங்களோட ஒர்க் டன், அதாவது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக 36 toysயை வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இதான் ஒர்க் டன். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோவோட ஒர்க் டன். ஓகேவா? ஸோ பெர் டே அஜய் வாண்ட்ஸ் 416 toys. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற செகண்ட் சினாரியோவோட ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ m1 வந்து 54 கிராஸ் டாய்ஸ் பெர் டே, ஸோ வந்து டேஸ் வந்து 1 கிராஸ் இங்கே வந்துட்டு எத்தனை ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே மென்ஷன் பண்ணல. ஸோ t1 வந்து ரெண்டுலேயுமே நம்ம வந்து டைம் வந்து கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா ரெண்டு சினாரியோக்குமே டைம் அவங்க எதுவுமே கொடுக்கல. தென் இங்கே இருக்கிறது வந்துட்டு w2 அதாவது செகண்ட் சினாரியோவோட ஒர்க் டன். ஸோ செகண்ட் சினாரியோட ஒர்க் டன் என்ன 416 ஈக்குவல் டு m2. தென் செகண்ட் சினாரியோவுக்கு அதான் கேட்டிருக்காங்க கொஷினில் ஹவு மெனி டாய் மேக்கர்ஸ். ஸோ இது வந்து அன்னோன். ஓகேவா? ஸோ m2 கிராஸ் டேஸ் வந்து 16 days கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்துட்டு w1. ஓகேவா? ஸோ w1 ஃபஸ்ட்டு சினாரியோவோட ஒர்க் டன். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோட ஒர்க் டன் எவ்வளோ 36 டாய்ஸ். ஸோ 36. ஸோ m2 ஈக்குவல் டு 54 cross 416 divided by 16 cross 36. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 39 டாய் மேக்கர்ஸ். ஓகேவா? ஸோ 39 டாய் மேக்கர்ஸ் வந்து 16 daysல 416 டாய்ஸை வந்து மேக் பண்ணிடுவாங்க. ப்ராப்ளம் நம்பர் 3,
2,500 children in a school had enough chocolates for 40 days, but some children never came to school and the chocolates lasted for 50 days. How many children never came to school? ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரெண்டு சினாரியோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஹார்ஸ் எதுவுமே டைம் வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ ஃபார்முலா MD ஒர்க் டன் ஆஃப் செகண்ட் சினாரியோ, MD ஒர்க் டன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் எவ்வளோ சில்ட்ரன்? 2,500 சில்ட்ரன். சாக்லேட்ஸ் வந்து லாஸ்டட் ஃபார் had enough chocolates for 40 days. ஓகேவா? ஸோ days 40. ஸோ இங்கே ஒர்க் டன் என்னென்னா சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்றது தான் ஒர்க் டன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இவ்வளோ சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அந்த கவுண்டிங்கை வந்துட்டு நம்ம ஒர்க் டனுக்கு போட்டிருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கவுண்ட் கொடுக்கல, எனஃப் சாக்லேட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் டன் வந்துட்டு 1ன்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 ஈக்குவல் டு தென் செகண்ட் சினாரியோவில் சில்ட்ரன் எவ்வளோ? பட் சம் சில்ட்ரன் நெவர் கேம் டு ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எம் ஸ்டூடெண்ட்ஸ் நெவர் கேம் டு ஸ்கூல். ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 2,500 மைனஸ் எம். ஓகேவா? ஸோ இவங்க தான் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் சினாரியோவில் 2,500 மைனஸ் எம் கிராஸ் the chocolates lasted for 50 days. ஓகேவா? ஸோ 50 days. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் சினாரியோட ஒர்க் டன். ஸோ இங்கேயும் சாக்லேட்ஸ் சாப்பிட்றதான். ஸோ 1 தென் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2,000 ஈக்குவல் டு 2,500 மைனஸ் எம். ஓகேவா? ஸோ எம்மோட வேல்யூ 500. ஸோ எம்ங்கிறது என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் நெவர் கேம் டு ஸ்கூல். ஓகேவா? ஸோ 500 ஸ்டூடெண்ட்ஸ் நெவர் கேம் டு ஸ்கூல். Problem number 4. 4 women and 4 children start working together. How many days will they need to paint a house completely if 3 women alone can paint the house in 18 days and 6 children too alone can do the same in 18 days. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் உமன் அண்ட் சில்ட்ரன் வந்து டுகெதராக ஒர்க் பண்ணுறாங்க. செகண்ட் சினாரியோவில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 உமன் வந்து தனியாக ஒரு ஹவுஸை வந்து 18 டேஸில் பெயிண்ட் பண்ணிடுவாங்களா? ஓகேவா? ஸோ 3 உமன் வந்துட்டு 18 டேஸில் பண்ணிடுவாங்களா? இல்லைனா 6 சில்ட்ரன். ஓகேவா? 6 சில்ட்ரன் தனியாக 18 டேஸில் பண்ணிடுவாங்களா? ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு சேம் டேஸ் தான் ரெண்டுமே. ஸோ 3 உமன் ஈக்குவல் டு 6 சில்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ 1 உமன் வந்துட்டு 2 சில்ட்ரன். ஸோ 2 சில்ட்ரன் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு 1 உமன் முடிச்சிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து தேவைப்படும். ஓகேவா? அதாவது 1 உமன் ஈக்குவல் டு 2 சில்ட்ரன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 உமன் அதாவது ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்துட்டு 4 உமன் 4 சில்ட்ரன் வந்து டுகெதராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் செகண்ட் சினாரியோவில் 3 உமன் மட்டும் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டினா 6 சில்ட்ரன் மட்டும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு 6 சில்ட்ரன் எடுத்துக்கிறேன். தென் எப்போவுமே வந்து ஈக்குவேட் பண்ணும்போது எல்லாமே ஒரே டேர்ம்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே C இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு 4 உமன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோன்னா 1 உமன் ஈக்குவல் டு 2 சில்ட்ரன். ஓகேவா? ஸோ 4 உமன் ஈக்குவல் டு 2 4s are 8. ஸோ 8 சில்ட்ரன் ப்ளஸ் 4 சில்ட்ரன் ஈக்குவல் டு செகண்ட் சினாரியோவில் 6 சில்ட்ரன். ஓகேவா? ஸோ 12 சில்ட்ரன், இங்கே 6 சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு 12 சில்ட்ரன், தென் செகண்ட் சினாரியோவுக்கு 6 சில்ட்ரன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு M1 D1 W2 ஈக்குவல் டு M2 D2 W1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சினாரியோவில் 12 சில்ட்ரன். how many days will they need to work? அதாவது ஃபஸ்ட் சினாரியோட டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ D1 கிராஸ் இங்கே வந்து பெயிண்ட் தி ஹவுஸ் தான். ஸோ ஒர்க் டன் வந்துட்டு 1. தென் M2 வந்து 6 சில்ட்ரன் கிராஸ் இங்கே வந்துட்டு 18 டேஸ் கிராஸ் இங்கேவும் W1ங்கிறது பெயிண்ட் தி ஹவுஸ் தான். ஸோ 1. ஸோ D1 ஈக்குவல் டு 18 கிராஸ் 6 டிவைடட் பை 12 9 days. ஓகேவா? ஸோ 4 உமன் அண்ட் 4 சில்ட்ரன் வந்து டுகெதராக ஒர்க் பண்ணாங்கன்னா 9 டேஸில் வந்து ஹவுஸை வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 12 pumps of one type pump 30 liters of water when each is running for 18 hours per day. But a set of 16 pumps of other type of pump
40 liters of water when each is running 24 hours per day. How efficient are former type of pumps then latter type? ஓகேவா? ஸோ two types of pipes வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஃபார்மர் டைப், இன்னொன்று வந்து லேட்டர் டைப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு சினாரியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சினாரியோவில் 12 பம்ப்ஸ், எவ்வளோ டேஸ் வந்துட்டு 18 hours per day. ஓகேவா? ஸோ 18 hours per day கிராஸ் இங்கே வந்துட்டு என்ன எடுத்துப்போனால் செகண்ட் சினாரியோட ஒர்க் டன் தான் எடுத்துப்போம். ஸோ செகண்ட் சினாரியோவில் 40 லிட்டர் வந்துட்டு பம்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ 40 லிட்டர் ஈக்குவல் டு தென் செகண்ட் சினாரியோவில் அனதர் டைப் ஆஃப் பம்ப்ஸ் வந்துட்டு 16. ஓகேவா? 16 பம்ப்ஸ் 24 hours per day. ஸோ 24 டேஸ் வந்து 1. தென் இங்கே வந்துட்டு என்ன எடுத்துப்போனால் ஃபஸ்ட் சினாரியோட ஒர்க் டன். ஸோ ஃபஸ்ட் சினாரியோவில் ஒன் டைப் பம்ப் 30 liters ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ 30 தான் ஒர்க் டன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு எஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க, அதாவது 2 திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த அன்னோனுமே இல்லை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார்மர் டைப்பை வந்து லேட்டர் டைப்போட கம்பேர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு நார்மலாக 12 16 அப்படின்னு போட முடியாது. ஓகேவா? ஸோ டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து ஃபார்மர் டைப், இது வந்து லேட்டர் டைப். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 12F ஈக்குவல் டு 16L, தென் F ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 12 இன்ட்டு L, ஸோ 4 டிவைடட் பை 3L. ஸோ ஃபார்மர் டைப் பம்ப்ஸ் வந்து 4/3 into L, this much efficient. Problem number 6. 75 girls complete 1/3 decoration of a building in 40 hours. Now they have only 50 hours to complete the rest of the decoration. How many more girls are necessary? ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் 75 girls need 40 hours. ஓகேவா? டேஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ 75 girls 40 hours. ஸோ ஒர்க் டன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் செகண்ட் சினாரியோவில் எவ்வளோ மோர் கேர்ள்ஸ் எவ்வளோ அதிகமாக தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 75 + G. ஓகேவா? ஸோ G தான் மோர் கேர்ள்ஸ் கிராஸ் ஒன்லி ஹாவ் 50 hours. ஓகேவா? ஸோ 50 கிராஸ் ஸோ இங்கேயும் ஒர்க் டன் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பில்டிங்கை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஹோல் ஒர்க்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 1/3 ஆஃப் டெக்கரேஷன். ஸோ 1/3 ஆஃப் டெக்கரேஷனுங்கிறது 1/3. ஓகேவா? ஸோ இதுதான் W1. தென் ஸோ இதை வந்துட்டு 40 ஹார்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. தென் 50 ஹார்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா ரெஸ்ட் ஆஃப் த டெக்கரேஷன். ஸோ 1/3ங்கிறது ஒர்க் 1. ஸோ ரெஸ்ட்டுங்கிறது 2/3. ஓகேவா? ஸோ இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க். ஸோ இதான் W2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் W2 தான் எடுத்துப்போம். ஸோ 2 டிவைடட் பை 3. தென் 75 + G கிராஸ் 50 கிராஸ் செகண்ட் சினாரியோவில் ஒர்க் 1 எடுத்துப்போம். ஸோ 1 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6000 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 75 + G. Then 120 equal to 75 plus G. So G equal to 45 girls. So 45 girls வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்க. இந்த 75 + 45 girls வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்க. Question number 7. Rohan wants to build a tank in 20 days for which he hires 60 workers. After 10 days, he sees that only 30% work has been done. To speed up the process and get the tank built in stipulated time, how many workers should work on the tank? ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு 20 டேஸுங்கிறது டோட்டல். ஓகேவா? ஸோ ரெண்டு சினாரியோ இருக்குது. 20 டேஸுங்கிறது டோட்டல். ஓகேவா? ஸோ 10 டேஸ்க்கு வந்துட்டு 60 ஒர்க்கர்ஸை வந்து அவர் எம்ப்ளாய் பண்ணுறாரு. ஸோ 30% ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும்னா அவர் வந்துட்டு எவ்வளோ ஒர்க்கர்ஸை வந்து இன்னும் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு சினாரியோ.
ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு 60 ஒர்க்கர்ஸ். ஸோ ஹார்ஸ் டைம் எதுவுமே டினோட் பண்ணல. டேஸ் வந்துட்டு டோட்டலாக 20 டேஸ். ஸோ ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாரு 30% கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து இந்த 60 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 டேஸ் கிராஸ் ஒர்க் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் செகண்ட் சினாரியோவில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம எம்ன்னு எடுத்துக்கலாம். தென் கிராஸ் ஸோ இங்கே டேஸ் எவ்வளோ? டோட்டல் 20 டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து 60 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் 10 டேஸ் கிராஸ் இங்கே ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு டேங்கை பில்ட் பண்ணுறதா ஒர்க். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம 100%ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 30% எப்படி எழுதலாம்னா 30 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 3/10 இதுதான் ஒர்க் 1. ஓகேவா? தென் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து பேலன்ஸ் 10 டேஸில் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ 30% 100ல் 30 மைனஸ் பண்ணிட்டோம்னா 70%. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து 70%. ஸோ 70 டிவைடட் பை 100 7 டிவைடட் பை 10 இதான் W2. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சினாரியோவில் W2 எடுத்துப்போம். ஸோ 7 டிவைடட் பை 10. செகண்ட் சினாரியோவில் 3 டிவைடட் பை 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 420 ஈக்குவல் டு m cross 3. So m equal to 420 divided by 3. So 140. So 140 workers வந்துட்டு 10 டேஸில் ஃபினிஷ் பண்ண ஒர்க் பண்ணணும். ஓகேவா? தென் ப்ராப்ளம் நம்பர் 8. A tank has oxygen for 72 patients and can last for 54 hours for them. If patients reduce their oxygen consumption by 10%, then 90% patients can use this oxygen supply for how many hours? ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பேஷண்ட்ஸ் அதாவது கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டேஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல, டைம் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்துட்டு ஒர்க் டன் இல்லை, இங்கே வந்து கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு இது டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்சம்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஆக்சிஜன் டேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து எவ்வளோ ஆக்சிஜன் கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே டேங்க் தான். இதுலேருந்து தான் 72 பேஷண்ட்டும் ப்ரீத் பண்ணிக்கிறாங்க. தென் 90 பேஷண்ட்டும் ப்ரீத் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு 1 ஹாரில் 1 பேஷண்ட் வந்துட்டு இந்த அளவு ஆக்சிஜன் வந்து ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 ஹாரில் 1 பேஷண்ட் வந்துட்டு இந்த அளவில் வந்துட்டு ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறாங்க. தென் 1 ஹாரில் 72 பேஷண்ட் எவ்வளோ ப்ரீத் பண்ணுவாங்க அப்படின்னா 72 p. ஓகேவா? ஸோ 1 ஹாரில் 1 பேஷண்ட் p அப்படின்னா 1 ஹாரில் 72 பேஷண்ட் வந்து 72 p. ஓகேவா? ஸோ தென் 54 ஹாரில் 72 பேஷண்ட் எவ்வளோ ப்ரீத் பண்ணுவாங்கன்னா 54 cross 72 p. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோட கன்சம்ஷன். தென் செகண்ட் சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் சினாரியோவில் என்னென்னா ஆக்சிஜன் கன்சம்ஷன் ரெடியூஸ் வந்துட்டு 10% வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக அவங்களோட கன்சம்ஷன் வந்து பியாக இருக்குது. ஓகேவா? ஸோ தென் 10% வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் அப்போ அவங்க எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னா 100 - 10 90%. ஸோ 90% ஆஃப் பி மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ 90 p டிவைடட் பை 100. ஸோ 1 ஹாருக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு 90 p டிவைடட் பை 100ன்னு எடுத்துப்பாங்க. அதாவது 1 ஹாருக்கு 1 பேஷண்ட் வந்துட்டு 90 p டிவைடட் பை 100ன்னு எடுத்துப்பாங்க. ஸோ 1 ஹாரில் 90 பேஷண்ட் எவ்வளோ எடுத்துப்பாங்க அப்படின்னா 90 cross 90 p டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் சினாரியோட கன்சம்ஷன். ஸோ 2 சினாரியோட கன்சம்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் 72 p cross 54, செகண்டில் 90 cross 90 p டிவைடட் பை 100. ஸோ செகண்ட் சினாரியோட ஹவர்ஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா t = 48 hours. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன்.